வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டிருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 அண்ட் 04430632994. வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரைடே கொடுத்துருக்கு. தென் அதே மாதிரி செமினார்ஸ் எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் மத்தியில் எப்படி இருந்தது? லைவ் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கா லைவ் ட்ரேடிங்? ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்தோன்னாக்க போன வெள்ளிக்கிழமை வரலையும் சனிக்கிழமை வரலையும் முடிவடைஞ்சது பார்க்கும்பொழுது மிக்ஸ்டு ட்ரெண்ட் இன் குளோபல் ஈக்விட்டி, அதேமாரி லூமிங் மேக்ரோ எக்கனாமிக் இன் சைனா ஆஸ் வெல் அஸ் யூரோப், இதை வச்சு பார்க்கும்பொழுது likely to lend support in this level market அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். செமினார் நேற்றுக்கு வந்து பெங்களூரில் பார்த்தோன்னாக்கா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கூட்டம் இருந்தது. 250 300 பேர். அதேமாரி கிரேட் வெஞ்சர்ஸ் நியூ ஆஃபீஸும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து லைவ் ட்ரேடிங் வந்து டியூ டு ரெயின் ஆஸ் வெல் அஸ் அங்கே வந்து தீபாவளி எல்லாம் ஊருக்கு போனதுனால நெக்ஸ்ட் மந்த் டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் டாட் ஃபார் சக்ஸஸ் வந்து எப்படி அதை நிர்ணயிக்க முடியும் சார்? அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன? கனெக்டிங் த டாட்ஸ் ஃபார் சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் தேர் ஆர் 4 ஃபார்முலாஸ் அதில் வந்து உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த 4 ஃபார்முலாவில் முதல் ஃபார்முலா என்னன்னாக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உண்டான என்ட்ரி லெவல். எப்படி அந்த என்ட்ரி லெவலில் நம்ம வந்து எடுக்கணும், என்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறது என்ட்ரி லெவல். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது ஸ்டாப் லாஸ் லெவல். நம்ம என்ன தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆனாலும் அந்த ஸ்டாப் லாஸ் இல்லைனாக்கா நம்மளுடைய அமௌண்ட் பிரின்சிபல் வந்து என்னான்னு கேட்டிங்கனாக்கா எரோட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் லெவல். ஸோ இது ரெண்டாவது டாட், முக்கியமான டாட். மூன்றாவது ப்ராஃபிட் டார்கெட் லெவல். என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுறோன்னா என்ன ப்ராஃபிட்டு, அதாவது ₹1 ப்ராஃபிட் வரணுன்னா நான் ₹2 லாஸ் வரலையும் தயங்காமல் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கமாடிட்டியை எடுக்கிறோம், ₹100 வாங்குகிறோம், ₹102 ப்ராஃபிட்டு அப்படின்னாக்க லாஸ் வந்து ₹104 வரலையும் நம்ம அதில் வந்து எதிர்நோக்கலாம். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து பார்க்குறது ப்ராஃபிட் டார்கெட் லெவல்ஸ். நான்காவதாக பேசிக்காக வந்து தேவையான உங்களுடைய நண்பன் மார்க்கெட்டுக்கு எது ட்ரெண்டு. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணும். இந்த ட்ரெண்டு கேப்சரிங்னா என்னென்னா வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து புல்லாக இருக்கும் பொழுது வாங்கி விற்கிறது, மார்க்கெட் வந்து பேராக இருக்கும் பொழுது விற்று வாங்கிறது. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எப்போதும் அதை அனுசரித்து போனோம்னா நம்மளால் வந்து இந்த 4 டாட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சிங்கனாக்க யூ ஆர் லீடிங் டு த சக்ஸஸ். கனெக்ஷன் டாட் ஃபார் த சக்ஸஸ் வந்து ஒரு நல்ல ட்ரேட்க்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். கோல்டு வந்து இப்போது ஒரு இருக்கிற டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து தொடருமா, இல்லை புல்லிஷ் ட்ரெண்ட் கொடுக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது கோல்டு வந்து பெரிய லெவலில் வந்து ஏற வாய்ப்புகள் இல்லை. நாளைய தினம் வந்து தனீந்திராஸ் அப்படிம்பாங்க. அதாவது வந்து தீபாவளிக்கு முன்னாடி நார்த்தில் வந்து தங்கம் வாங்குவது ஒரு வழக்கம். ஸோ அது இப்போ எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு, எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த தங்கம் வாங்குவதனால இப்போ ஃபிசிக்கல் கோல்டில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்கலாம். அதை தவிர பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய ஆக்டிவிட்டி வந்து ஓவரால் குளோபல் லெவலில் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். யூரோப்பில் பார்த்தோம்னாக்க எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த யூரோப் எக்கானமி ஸ்லோ டவுன் ஸ்லைட் ப்ராப்ளங்கள்னால எல்லோ மெட்டலில் வந்து ஒரு ஸ்லைட் ஒரு பையிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட் இருக்காது, பட் ஓரளவுக்கு ஒரு நார்மல் மூமெண்ட்டை வந்து கோல்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம எக்கானமியை வைத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் மந்த் இம்போர்ட் ஆகிருக்கிறது நிறைய இம்போர்ட் ஆகிருக்கு. அதுவும் வந்து ஒரு கவலைக்கிடன்னு சொல்லலாம். ஸோ இதுவரையிலும் ஆகாத அளவுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு கோல்டு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இவங்க வந்து குறைச்சி கொண்டு வர சமயத்தில் மறுபடியும் இது ஏறினதுனாக்க எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு அதையும் பார்க்கணும். மேலும் பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, சொல்லுங்க கோகிலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க கோகிலா, நீங்க பேசுறது கேக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
சார் இன்னையோட ஜிங்கோட லெவல்ஸ் எப்படி இருக்கும் சார்? ஜிங்க் ஏறுமா சார்? ஓகே, ஜிங்க் லெவல்ஸ் இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குமா? ஆக்சுவலாக பேஸ் மெட்டல்ஸில் பார்த்தோம்னாக்க ஒரு பிரீத்துன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஷார்ப் கரெக்ஷன் ஒரு பிரீத், அதாவது நம்ம ரொம்ப தூரம் ஓடிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரீத் எடுப்போம், திருப்பி மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்து வரதுக்கு. அது மாதிரி ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பிரீத் வந்து பேஸ் மெட்டலில் வந்திருக்கு. ஆனால் பேஸ் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு புல் பேக் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தோன்னா ரெண்டு கமாடிட்டி தான் வந்து ஒரு பாய்ஸ் டு கோ ஃபார் ஏ புல்லிஷ் ஆர்பிட். அதில் வந்து நிக்கல் அண்ட் அலுமினியம் இருக்குது. இருந்தாலும் ஜிங்க் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஜிங்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க 136 இஸ் த கீ சப்போர்ட் லெவல். ஸோ அதில் வந்து அதுக்கு மேலே போச்சுனாக்க 138.10 அண்ட் 139.20 அப்படிங்கிற லெவலுக்கு போக வாய்ப்புகள் இருக்கும். பட் ஜிங்கை விட நிக்கல் அண்ட் அலுமினியம் பெட்டராக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குருநாதன். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க குருநாதன், கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த மார்க்கெட் டெப்த் பாக்குறோம் இல்லையா, எஃப்ஐ போடும்போது ஆமாம், அதுல வந்துட்டு ஒரு பேஸ் பிரைஸ்னு ஒரு பிரைஸ் போடுறாங்க. மார்க்கெட்டில் இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸுக்குமே இப்போ ஓடிட்டு இருக்கிற ப்ரைஸ்க்கு அந்த டிஃபரன்ஸுக்கு எப்படி இது பண்ணிக்கிறதுங்க? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது பேஸ் பிரைஸ் நீங்கள் எஃப்ஐ போட்டு பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே பேசிவ் ஆர்டர் ப்ரைஸ் சார். பையிங்கில் வந்து பெஸ்ட்டு 5 பை இருக்கும், செல்லிங்கில் பெஸ்ட்டு 5 செல்லிங் இருக்கும். நீங்களே சொன்னீங்க இல்லையா கடைசியாக லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, அதுதான் ஆக்சுவலாக செகண்ட் பை செகண்ட் பையர் அண்ட் செல்லர் மேட்ச் ஆகி அந்த ரேட் வருது உங்களுக்கு. எப்போ வந்து ஒரு ட்ரேடு கன்க்ளூஷ் ஆகும், பையரும் செல்லரும் இந்த ரேட்டில் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கும் பொழுது தான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இது ரெண்டு மேட்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ஆதான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அதனால் நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது, நல்ல கேள்வி கேட்டிங்க, எல்லாருமே இதை தெரிஞ்சுங்க. மெயினாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை வச்சு தான் உங்களுடைய டெக்னிக்கல்ஸை நீங்கள் வந்து மேட்ச் பண்ண வழிய பேசிவ் ஆர்டரை வச்சு மேட்ச் பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா தப்பு தான் வரும். ஏன்னா பேசிவ் ஆர்டருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் த ரியல் டிரான்சாக்ஷன். அது வந்து எனி டைம் வந்து அதை திருப்பி வந்து வாபஸ் வாங்கலாம். ஆனால் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸுங்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் த செகண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் ஆகட்டும் சரி, வேறு வந்து உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாலும் அந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை வச்சு தான் அந்த ட்ரிகர் ஆகிறதே உங்களுக்கு மார்க்கெட்டில். அதை யூஸ் பண்ணுங்கள் சார். தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், கிட்ட பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் மணிகண்டன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, சேம் டு யூ. ரைட், தேங்க்ஸ். அதாங்க சார், இப்போ நம்ம லெவல்ஸ் எடுத்துட்டோம் சார், பிபி எடுத்துட்டோம், ஏடிபி எல்லாம் எடுத்துட்டோம் சார். இந்த மூவிங் ஆவரேஜ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படும் சார்? ஓகே, இந்த ட்ரேடிங் அது கொஞ்சம் சொன்னீங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க மெயினாக வந்து இதில் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜஸ், 50 டே மூவிங் ஆவரேஜஸ், அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயோ இல்லை ஒரு லாங் டேர்முக்கோ ட்ரெண்ட் கரெக்ஷன் ஆர் ட்ரெண்ட் புல்லிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டவட்டமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் கிடைக்கக்கூடியது வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ். இதில் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸில் இந்த 20 டேஸ் ஆர் 50 டேஸ் எடுத்திங்கனாக்க 20 டேஸ் வந்து நார்மலாக ஒரு ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்டை கொடுக்கும், ஒரு 50 டேஸ் நார்மலாக ஒரு லாங் டேர்ம் மூமெண்ட்டத்துக்கு கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளியராக எடுத்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லலாம், இந்த லெவலில் வந்து இந்த கமாடிட்டி இந்த ப்ரைஸுக்கு மேலே செல்லக்கூடும், ஆர் இந்த ப்ரைஸுக்கு கீழே இந்த கமாடிட்டி கீழே செல்லக்கூடும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புள்ளிகள் வந்து நிர்ணயிக்கும். மூவிங் ஆவரேஜ் பற்றி நிறைய சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சிவகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவகுமார். சேலம் மாவட்டம் வனவாசியில சிவகுமார் பேசுறேங்க. பேசுங்க சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார். சேலம் மாவட்டம் வனவாசியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க சார். வந்து இந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 2 டைம் வந்து ஏறுது இறங்குது இந்த மாதிரி தகவல் சொல்றாங்க. சொல்லுங்க. வந்து எங்க நிர்ணயிக்கப்படுதுங்க? எப்படி இந்த விலையெல்லாம் ஏற்றது இறங்கு முகம் வந்து தினமும் 2 டைம் சொல்றாங்க? டெய்லி அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுனால எது நிர்ணயிக்கப்படுது இந்த பிரைஸ் வந்து சொல்றாரு கேட்கிறாரு. அதாவது தங்கம் ஏறி இறங்கினாதாங்க மார்க்கெட்டு.
ட்ரேடர்ஸுக்கு வந்து ஏறி இறங்கினா தான் அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது இந்த ஆக்டிவிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். இல்லைன்னா அப்படியே பொத்த மாரி உட்காந்துருக்கும், ஒன்றுமே இருக்காது. திடீர்னு இறங்கும், இல்லைன்னா திடீர்னு ஏறும், யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிர்ணயிப்புங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு பேஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் தங்கத்துக்கு உண்டான லெவலில் தான் டிமாண்ட் சப்ளையை வச்சு தங்கத்துக்கு நிர்ணயிக்கிறாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்க சப்ளை நிறையா இருக்குது, ஆனால் டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு தங்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றமோ அல்லது ஒரு இறக்கமோ இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்ததுனாக்க அதுமாரி அதில் ஒரு மொமெண்டம் வரும். ஸோ அதனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து பேசிக்லி ஃபிசிக்கல் கோல்டுலேருந்து, ரெண்டாவது வந்து எவ்ரிடே அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அதனுடைய டிமாண்ட் சப்ளை வச்சு நெக்ஸ்ட் டே வந்து அதனுடைய நிர்ணயிப்பு வரக்கூடும். இது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால மெயினாக வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்து அதனுடைய சார்ந்து தான் நம்ம மார்க்கெட்லேயும் அதனுடைய ரேட்டில் வந்து சேஞ்ச் இருக்கும். மேலும் பேசுவோம் சார். கோவையிலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. ஹலோ, சொல்லுங்க ரவி, கமோடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ சொல்லுங்க ரவி, நீங்க பேசுறது சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது சார். நம்ம இவர்கிட்ட பேசுறோம் சார், நான் சேதுராமன் சாருடைய ரசிகர். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ ரவி, உங்க கேள்வி என்னன்னு கேக்குறேங்க. சேதுராமன் சார் பேசிட்டு தான் இருக்காரு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் தொடர்புல இல்லை சார். க்ரூட் ஆயில் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து என்ன மூவ்மெண்ட்ல இருக்கு? க்ரூட் ஆயில் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா இல்லை புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா? க்ரூட் ஆயில் ஃபால்ஸ் பிலோ வந்து ஒரு செப்பரேட் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து ஃபாலிங் மூவ்மெண்ட் இருக்கும் சார்? க்ரூட் ஆயில் பார்த்தோம்னாக்க ஆஃப்டர் எ கண்டினியூடு ஸ்லைடு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து வித்ட்ரால் ஷார்ப் புல் பேக் இருக்கக்கூடும். அதாவது ஷார்ட் டேர்மில் இட் குட் செட் ஏ புல் பேக். அந்த புல் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க அரவுண்டு 5109 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 5155க்கு மேலே வந்து அது ஒரு பெட்டர் ஒரு புல் பேக் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 50லிருந்து 100 புள்ளிகள் வரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மெயினாக வந்து பார்த்தோம்னாக்க வீக் ஆயில் டிமாண்ட் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டத்தை கொடுக்கல. இது வந்து இட் இஸ் ஒன்லி ஏ டெம்பரரி புல் பேக்னு தான் சொல்லலாம். சார், பேஸ் மெட்டல்ஸ் மே கண்டினியூ டு ட்ரேட் வித் பேரிஷ் மூமெண்ட் சொல்லியிருக்காங்க. தற்போது நிலையில் வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கா? அலுமினியம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி சார் இருக்குது பேஸ் மெட்டல்ஸில்? பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையும் நான் சொன்னேன் இல்லையா, இட் ஷோஸ் அ வீக்னஸ். பட் ஆனால் என்னென்னா ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ அந்த புல் பேக்கில் வந்து அலுமினியம் வந்து இருக்கிற பேஸ் மெட்டலில் இருக்கிற கமாடிட்டியில் இட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கமாடிட்டி டுடே அலுமினியம் தான். அலுமினியத்தை பொறுத்தவரையிலையும் ரேஞ்ச் பவுண்ட் டு பாசிட்டிவ் மூடுக்கு வந்திருக்கு. ஸோ அரவுண்ட் திஸ் லெவல் வந்து வாங்கலாம். ஒரு 118க்கு மேலே போச்சுனாக்க ஒரு 120 லெவல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சார், ஆஃப்டர் எ டல் சம்மர் நயமெக்ஸ் நேச்சுரல் கேஸ் 2 டார்கெட் வந்து 4.2 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டார்கெட்டில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பை ஆர் செல் பண்ணலாம், இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் சார்? நேச்சுரல் கேஸில் நேச்சுரல் கேஸ் பார்த்தோம்னாக்கா இட் இஸ் அந்த கன்சாலிடேட் மோடில் இருக்குது. ஸோ அரவுண்ட் 231.5 to 239 இந்த லெவலில் தான் கொஞ்சம் நாளைக்கு அது வந்து ட்ரேட் ஆகும் போல் இருக்குது. ஸோ அதனால் மொமெண்டம் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், தொடர்ந்து பேசுவோம். சேலத்திலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம், சாப்பிட்டு பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க சார். நம்ம வெள்ளி கரண்ட் பிரைஸ் என்ன சார் பண்ணலாம்? மேலே போனால் எங்கே சார் போவோம், கீழே வந்தால் பாட்டம் ரேஞ்சு சொல்லுங்கள் சார். நம்ம எடுக்கிறது சார் டெலிவரி சார் ரேஞ்ச் ஆன்சர் டேபிள் பார்த்தா தேங்க்யூ. ஓகே. சில்வர் பார்த்தோன்னா போன வாரத்தில் அந்த 39,200க்கு மேலே வந்து போக முடியல. அந்த லெவல்லே ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்குது. 39,200 தாண்டினாக்க ஒரு பெட்டர் மொமெண்டம் வந்து சில்வரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 500லிருந்து 600 புள்ளிகள் வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் கீழே பார்த்தோன்னாக்க 38,620க்கு கீழே தான் வந்து வீக்னஸ் மறுபடியும் காமிக்குது. ஸோ அதனால் 38,800 to 39,200ங்கிறது வந்து ஷுட் பி லைக் அக்யூமுலேஷன் ஃபேஸாக கூட இருக்கலாம். பட் வெளியில் வந்து ஒரு மொமெண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புல்லிஷ் மொமெண்டம் ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்கிறேன். மேலும் பேசும் சார். நாகர்கோயிலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஜெயமுருகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெயமுருகன், பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நிக்கல் எப்படி சார் இருக்கும்? அது பை பண்ணலாமா இந்த டைம்ல, அல்லது செல் பண்ணி வைக்கலாமா, விற்று வாங்கலாமா, வாங்கி வைக்கலாமா? ஓகே. நிக்கலை பொறுத்தவரையும் நல்லா இருக்குது சார். இட் ஷுட் பி இந்த புல்லிஷ் மோடுன்னு சொல்லலாம். நிக்கல் வந்து அரௌண்ட் 404.5லேருந்து 409 வரலையும் வாங்கலாம். டார்கெட் வந்து ஒரு 415லேருந்து 416 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிக்கலும் அலுமினியமும் வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸுக்கு மாறுது இப்போ.
சார் சில்வர் அண்ட் கோல்ட் டிக்ளைன்ஸ் ஆன் ஸ்லகிஷ் டிமாண்ட் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இது? அதாவது பெரிய டிமாண்ட்ஸ் விழாதுமா. ஏன்னா மெயினாக வந்து இது மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ஒரு ஜென்ரல் டிமாண்ட் இருக்கும் வாங்கிறதுக்கு, அதாவது ரீட்டைல் டிமாண்ட் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக விழாது. ப்ளஸ் வந்து ஈரோவில் வந்து கொஞ்சம் ஒரு 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 கன்ஃபியூஷன் ஈரோ ஜோனில் இருக்குது எக்கானமியில். ஸோ அதனால் இம்மீடியட்டாக வந்து ரொம்ப பெருசாக விழாது. ப்ளஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி ஈஸிங்கும் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூட்டுறதும் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டைம் பீயிங். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக விழறதுக்கு இம்மீடியட்டாக தெரியல. வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேசும் சார். முதல்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சங்கர். வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர். சங்கர் பேசுறேன். பேசுங்க. போன மாசம் வந்து சாரோட லெவல்ஸ் நல்லா இருக்குது. போன மாசம் குருடாயில் வந்து 37 என்ட்ரி கிடைச்சது. அதுல வந்து 31 என்ட்ரி வந்து குறைஞ்சபட்சம் 7 பாயிண்ட் கிடைச்சது, நல்லா இருந்தது. பட் ஒரு 6 என்ட்ரி வந்து 7 பாயிண்ட் கிடைக்காம 2.3 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்குது. ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அது சிரமமா இருக்கு. இந்த ஸோ ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா அது 7 பாயிண்ட் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத சார் சொன்னீங்கன்னா கிரேட் பெஞ்சஸ் லெவல்ஸை பயன்படுத்தி நல்லபடியா நஷ்டம் இல்லாம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, வெரி குட். உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் சங்கர். நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டாப் லாஸை பொறுத்தவரையிலையும் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் ₹1 லாபம் ஈட்டுன்னு நினச்சிங்கன்னா ₹2 நஷ்டம் வச்சு தான் ஆகணும். அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கும் கீழே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு பண்ணணுங்கிற பொழுது என்ன சொல்கிறது, ஒரு அவர்லி மூமெண்ட்டை வச்சு தான் அதை நீங்கள் பண்ணணும். அந்த அவர்லி மூமெண்ட்டை வச்சு பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொரு ஹவரில் ஓப்பன் ஹைலோ க்ளோஸை வச்சு க்ளோஸாக மானிட்டர் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் மொமெண்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ 5109க்கு மேலே இருக்கிறதுனால அரௌண்டு நீங்கள் வந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக வந்து நீங்கள் வந்து க்ரூடில் வந்து இன்றைக்கி ஸ்லிப்பு போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்க 5150க்கு மேலே போச்சுன்னா ஸ்லிப் போட்டிங்கன்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் உடனே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டிப் ஆன் எவ்ரி பையிங் இன் க்ரூட் இஸ் பெட்டர். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்திலிருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். வணக்கம் தினேஷ் சார். தொடர்புல இல்ல சார். கேரமாவுல இருந்து கால் பண்றேன் மேம். தினேஷ் சொல்லுங்க. மேடம் இன்னைக்கு சார்ட்ட பேசுங்க. சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. இன்னைக்கு கோல்டு வந்து எந்த ரேட்ல பை பண்ணலாம், எந்த ரேட்ல செல் பண்ணலாம்? ஓகே, கோல்டை பொறுத்தவரையிலையும் 27,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. 27,900க்கு மேலே வாங்கி விற்கலாம். ஸோ இன்பிட்வீன் வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். பட் 27,600க்கு மேலேயே நீங்கள் வந்து யூ பை ஒரு 100-150 புள்ளிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். நன்றி சார். நீங்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி மாநிலம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி. நன்றிம்மா. நேரில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் ஆக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.